வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம 5th சாப்டர் பார்க்க போகிறோம். PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே. ஒரு PHP ப்ரோக்ராமை எப்படி நாம் டைப் பண்ணோம், எங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணோம், என்ன விஷயங்கள்லாம் ஆன் பண்ணோம் அப்படிலாம் பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதே தான் இங்கேயும் சேம் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாப்டர்லேயும். அதில் என்ன கான்செப்ட்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ். நீங்கள் லாஸ்ட் இயர் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷன் அண்ட் அரேஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். PHP function and array. In PHP server-side scripting language, functions and array concepts are very important to solve many complex problems in real world. இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே மக்களுக்கு உதவுறதுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி நிறைந்த ஒரு உலகத்திற்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த ஃபங்க்ஷன் அண்ட் அரே என்ற கான்செப்ட்டு அதில் இருக்கிற சிக்கலான சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அரேலாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளேயே வந்து கான்செப்டாக கொண்டு வந்தாங்க. Do you know பாருங்கள், PHP has over 700 functions built in that perform different tasks. Built-in functions are functions that exist in PHP installation package. ஸோ மெயினாக பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போம். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூசர் டிஃபைன்ட், ப்ரீ டிஃபைன்டு, பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. அதாவது பில்ட்இன் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி அதிலே இருக்கும். நம்ம இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அதுலேயே நம்ம சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சிலது யூசர் டிஃபைண்டாக இருக்கும். ஸோ நாமளே வந்து என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேலை கொடுத்து அதை நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை இருக்குன்றாங்க பாருங்கள், 700 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றாங்க PHPயில். ஃபைன். ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP. In most of the programming language, a block of segment in a program that perform specific operations like இந்த இன்சர்ட்டு, எக்ஸிக்யூட், டிலீட், கேல்குலேட் அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர் நோன் ஆஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்சர்ட் ஆஃப், பிரிண்ட் ஆஃப், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே அந்த சாஃப்ட்வேர் தயாரித்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, பில்ட்டினாக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம எந்த கோடு போயிட்டு டைப் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிள்ப்பா. இப்போது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், பில்ட்இன் ஃபங்க்ஷன்றது வந்து ரெடிமேட் ஷர்ட் எடுக்கிற மாதிரி. சரிங்களா? ரெடிமேடாக நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்து போட்டு பார்த்தா முடிஞ்சு போச்சு. இதுவே யூசர் டிஃபைன்டுனா நீங்கள் துணி எடுத்து எப்படி வேணால் நீங்கள் தைச்சிக்கலாம். அதை டைட் ஃபிட்டாக தைச்சிக்கலாம், இல்லை லூஸாக, இல்லை பேரலல்ஸ், இந்த மாதிரிலாம் தைச்சிக்கலாம். ஸோ அதுதான் யூசர் டிஃபைன்டுக்கும் பில்ட்இனுக்கும் நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு பார்த்தா. எ ஃபங்க்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் சப்ரூட்டின் ஆர் ப்ரொசீஜர் இன் எ ப்ரோக்ராம். ஸோ ஃபங்க்ஷன்றது ஒரு பெரிய ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன், அதை சப்ரூட்டின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. சப்ரூட்டின்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? A function will be executed by a call to the function and the function returns any data type values or null value to the called function in the part of respective program. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னா, கால் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணி கூப்பிட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன் தன்னோட வேலையை செஞ்சுட்டு போகும். அப்படி வேலையை செய்யும்போது இட் வில் ஷியூர்லி கிவ் சம் ரிசல்ட். அது நல் வேல்யூவாக இருக்கலாம், மீனிங்ஃபுல் வேல்யூவாகவும் இருக்கலாம். எதுக்குன்னா, நம்ம ஃபங்க்ஷன் எதுக்கு கூப்பிட்றோம், ஏதோ ஒரு வேலை இருந்தால் தான் கூப்பிடுவோம். அப்போ வேலை இருக்குதுன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகணும். இதுதான் ஜென்ரலான விஷயங்கள். இது 3 டைப்ஸ் சொல்கிறாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்இன் ஃபங்க்ஷன். இந்த மூணுமே ஒன்று தான். ப்ரீ டிஃபைன்னால ஒன்று தான், சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்னால ஒன்று தான், பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னால ஒன்று தான். பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் பண்ண நெக்ஸ்ட். இதை ஒன்று பற்றியும் டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் UDF. UDF in PHP gives a privilegeனா வசதி என்ற மாதிரி சொல்லலாம், to user to write their own specific operation inside of existing program module. ஒரு ப்ரோக்ராம் மாடியூல்னால் ஒரு தொகுதி, ஒரு ப்ரோக்ராம்குள்ளே தொகுதியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு இந்த UDFன்றது யூசர் யார், நம்ம தான், நம்மளுக்கு ஒரு வசதி கொடுக்குது. நம்மளுக்கு தேவையான கோடிங் அதை எழுதி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபங்க்ஷனாக. 2 important steps the program has to create for user defined function are. 2 முக்கியமான படிநிலைகள் சொல்லுவாங்க, ஸ்டெப்ஸு. என்னென்னா, ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், எப்படி அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணணுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அதை முடிச்சா பிறகு எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. இந்த 2 தான் முக்கியமான விஷயம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி மட்டும் விட்டால் வேஸ்ட்டு, அதை யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து தெரிஞ்சுக்கணுன்றாங்க யூசரு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். எ யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பிகின்ஸ் வித் த கீவேர்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே முதல்ல ஃபங்க்ஷன் அந்த வேர்டை போட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் வந்து உங்கள் பேர் கூட கொடுக்கலாம்ப்பா, ஏன்னா இது யூசர் டிஃபைன்டு. சரிங்களா? உங்கள் ஓன் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டுட்டு கண்டிப்பாக இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் போடணும்.
அதுக்கப்புறம் பிளாக்குக்காக இந்த செட் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளவர் பிரேசஸ், கர்லி பிரேசஸ்லாம் சொல்லுவாங்க இது பேர். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். இதுதான் இண்டிகேட்ஸ் த பிளாக் ஆஃப் கோட் தட் யூ ஹேவ் டைப்டு ஃபார் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதோட இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, இதோட இந்த ஃபங்க்ஷன் முடியுதுன்றதை இந்த பிரேசஸ் தான் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா. இதுக்குள்ளே கஸ்டம் லாஜிக் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். இது சின்டாக்ஸு நல்லா பார்த்துக்கோங்க. கஸ்டம் லாஜிக் கோட், கஸ்டம்னா கஸ்டமைஸ்டு. ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கோட், அர்த்தமுள்ள கோட். சரிங்களா? ஃபங்க்ஷன் காலிங். ஒன்ஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை அ ஃபங்க்ஷன் கால். இது எக்ஸிக்யூட்டட்பா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. சொன்னால ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா by using a function call. The programmer has to give a function call inside the respective program. அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோன்னா அந்த பேர் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் பேர், அந்த ஃபங்க்ஷன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்பேஸ் விட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்பீங்க, ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ். இங்கே பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம், இப்போ உங்கள் நேமே கொடுத்துருக்கீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் போட்டு கண்டிப்பாக செமிகாலன் வைக்கணும். இங்கே செமிகாலன் இருக்காது, இங்கே செமிகாலன் வைக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், முதல்ல வேம்ப் சர்வரை ஆன் பண்ணணும். நான் ஒரு தடவையுமே அதனால தான் முன்னாடி ஆன் பண்ணாமல் உங்களுக்கு வீடியோவில் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெட்டில் இருக்குது, ஸோ க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட் பேடு, ஏன்னா நோட் பேடில் தான் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறோம். ஐ மீன் காப்பி பேஸ்ட். காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த டபுள் கோட்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க. எங்கெல்லாம் டபுள் கோட்ஸ்க்குள்ள அங்கெல்லாம் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ சேவ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக சியில் WAM64 www, சரிங்களா, அந்த ஃபோல்டரில் தான் போயிட்டு சேவ் ஆகுது. ஆல் ஃபைல்ஸ் ஏற்கனவே சாம்பிள் இருக்குது, அதையே நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கேக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம டைப் பண்ணதால் ஆல்ரெடி எல்லாமே டக்குன்னு வந்துடுது. சரிங்களா? குக்கீஸ் மாதிரி. ஸோ லோக்கல் ஹாஸ்ட் sample.php. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் இதோட ஆன்சர் வந்துடும். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு PHP ப்ரோக்ராம் இது. PHP ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிக்கும், angled bracket question mark without any spaces we have to type PHP. தென் அடுத்த லைனில் ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ். இந்த இன்சர்ட் மெசேஜ்னு இருக்குல்ல, இதுதான் நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் போடணும், ஸ்பேஸ் விட்டு ஃபங்க்ஷன் நேம் இருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் என்ன பண்ணுறேன், என் பேரே கொடுத்துட்றேன்ப்பா. அப்போ இங்கே என்ன பண்ணணும், என் பேர் தான் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் சிவான்னு இருக்குது. இது வந்து பிளாக்கு ஸ்டார்ட் ஆகுது, அந்த கோட் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு லைன் தான் கொடுக்குறோம், ஒரே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். எக்கோ நிறைய நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்கோ மீன்ஸ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும், டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டார்ட் ஆகி டபுள் கோட்ஸ்குள்ளே முடியும். அப்படின்ற மாதிரி முடியும் போது செமிகாலன் வச்சு முடியணும். இந்த ஃபங்க்ஷனே இதோட முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக இங்கே கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் இங்கே நடக்குது. எப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் பேரை அப்படியே கொடுத்துட்டு ஃபாலோடு பை எ செமிகாலன். நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். PHP இதோட முடிஞ்சுது. இப்போ நான் திருப்பி இதை சேவ் பண்ணுறேன். இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அதுதான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தேரி பார்ட் கொடுத்துருக்காங்க. Predefined or system or built-in function. PHP has a wide collection of built-in functions that can be called directly from within a script to perform a specific task. இது வந்து யூசர் டிஃபைன் பார்த்தோம். இப்போ ப்ரீடிஃபைன்ட் built-in functions பற்றி பார்க்குறோம்ப்பா. These built-in functions are what make PHP a very efficient and productive scripting language. No installation is required to use these functions. The spelling mistake, grammatical mistake இருக்குது. The PHP built-in function may be classified into various categories like string function, array function, math function, MySQL function, file system function. அதாவது 700 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம டூயூனில் பார்த்தோம்ல, அது எல்லாமே இந்த மாதிரி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குப்பா. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்னா சிலது, அரே ஃபங்க்ஷன்னா சிலது. ஸ்ட்ரிங்குள்ளே இந்த கன்கேட்டினேஷன் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, போன சாப்டரில் உங்களை ட்ரை பண்ண சொன்னல, கன்கேட்டினேஷன்லாம் அதெல்லாம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். மேத் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டு இல்லை பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அதை செக்ரிகேட் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ். சரிங்களா? அதை தான் இங்கே டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷனு.
Values can be passed from one function to another function through parameters. The parameters is also called as arguments. It is like variables. அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து உள்ள ஒன்றுமே இல்லையா, ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ்ட் பேரந்தசிஸ்க்குள்ளே ஒன்றுமே இல்லைல்ல, இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம ஏதாவது வேல்யூ வந்து உள்ளே வந்துடுச்சுனாலே அது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The following example has a function with one argument அப்படின்னு $sname ஃபங்க்ஷன்னு. ஓகேங்களா, ஃபங்க்ஷனாலே ஃபங்க்ஷனோட வேலை இங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸ்பேஸ் ஸ்கூல் நேம் தான் ஃபங்க்ஷன் நேமு. அதுக்குள்ளே ஒரே ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். $sname இங்கே ஒரு பேராமீட்டர். ஸோ இங்கே ஆரம்பிக்குது பிளாக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு லைனை கொடுத்துருக்காங்கப்பா. போன ப்ரோக்ராம் மாதிரியே இங்கேயும் ஒரே ஒரு லைன் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். $sname டாட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்காங்க. இப்போ நான் திருப்பி இதை காப்பி பண்ணுறேன். இதில் டபுள் கோட்ஸ் மட்டும் மாற்றிடுறேன். அதிலே சேவ் பண்ணிட்டேன். நான் sample.php சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். லோக்கல் ஹாஸ்ட் சாம்பிள் வந்துடுச்சு. முடிஞ்சு போச்சுப்பா. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கூல் நேம்ன்றது ஃபங்க்ஷனா. ஸோ இந்த ஸ்கூல் நேம்ன்றது இந்த பிளாக்கு வெளியே வந்தாலே அது ஒரு ஃபங்க்ஷன் கால்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் காலை சும்மா கொடுக்கலப்பா, உள்ளே வந்து ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்தேன், சிவான்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கூல் நேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உள்ள பேராமீட்டர், அதாவது ஆர்குமெண்ட் வச்சு அனுப்புகிறேன். ஆர்குமெண்ட் என்னென்னா பேராமீட்டருக்கு கொடுக்குற வேல்யூ பேர் தான் ஆர்குமெண்ட். சரிங்களா. நேம் என்னது, ஸ்கூல் நேம். இது எல்லாமே ஸ்கூல் நேம்ஸ் தான். ஸோ இது பேராமீட்டர். இந்த பேராமீட்டருக்கு நான் 5 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன், 5 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். 5 ஆர்குமெண்ட்ஸ்னால் இங்கே 5 பேர் இருக்கா, அப்போ 5 ஃபங்க்ஷன் கால்ஸ். சரிங்களா. இந்த ஒரே ப்ரோக்ராமுக்கு நான் 5 தடவை அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்ன ஆகும், அதுக்குள்ளே என்ன செட் ஆஃப் கோட் இருக்கோ அது ரன் ஆகும். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் நடந்தோன்னே என்ன போகும், டக்குன்னு இங்கே போகும். ஓகே, இங்கே ஒரு பேராமீட்டர் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கா, ஓகே ஃபைன் செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும். எக்கோ $sname. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்ததை அப்படியே பிரிண்ட் பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்காததை உள்ளே இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா. இப்போ இது டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, அதனால் இதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். இங்கே என்ன வேல்யூ போய் உட்காந்தது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தது உள்ள முதல் ஃபங்க்ஷன் காலில், அது இங்கே பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் ஆகும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வி யூஸ் டாட் ஆப்ரேட்டர். இந்த டாட் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாதது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது இந்த கனெக்ட் பண்ணுறது இந்த டாட் தான். இது வந்து தேவையில்லைப்பா, இது சும்மா அந்த லைன் எண்டிங்காக கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாடு முடியும் போது. சரிங்களா. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் எதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா திருப்பி இங்கே டாட் கொடுத்து பண்ணணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாததையும் கனெக்ட் பண்ணுறது தான் டாட், நடுவில் டாட் வைக்கணும். சரி, இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கே நல்லா கவனிச்சிக்கணும் இந்த அவுட்புட்டை. மதுரை இன், திருச்சி இன் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப்பே இல்லாமல் இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் லாஜிக்காக, ஒன்று இந்த இடத்துல கேப் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல கொடுக்கலாம். ஆனால் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. இங்கே கொடுக்கறது வேண்டாம். ஏன்னு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே கொடுத்தோன்னா ஒன்றுத்துக்கும் கேப் கொடுக்கணும். இங்கே கொடுத்தா ஒன்றுத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும். எத்தனை இந்த மாதிரி ஒரு 10,000 ஸ்கூல் இருந்தாலும் கேப் விட்டு வரும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 10,000 ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும், ஒருத்துக்கும் கேப் கொடுத்துட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா எஃபிஷியன்சி இருக்குது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா. இது ஒரு சின்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், F5 கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எல்லாமே பாருங்கள், எல்லாத்துக்கும் அந்த சிட்டி நேம் பக்கத்தில் உங்களுக்கு கேப் வந்துடும். இங்கே டாட் இருந்ததா ஃபஸ்ட்டு, அந்த டாட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தது. ஸோ அதை இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் டாட் வந்துடும். முடிஞ்சு போச்சு. இதுதான்ப்பா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். பேராமீட்டர்னால் இந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல கமா போட்டு 2 வேல்யூ ஆட் பண்ணலாம், இங்கே கமா போட்டு 2 பேராமீட்டர் இருக்கணும். அப்போ என்ன கான்செப்ட் வருது,
the parameter list of parameters should match the list of arguments. சரிங்களா, இங்கே ஒன்று இருந்தால் ஒன்று தான் இருக்கணும், இல்லைனா எரர் காட்டும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதும் டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாததும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு டாட். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெங்க்த்னு சொல்லிட்டு, இங்கே 2 பேராமீட்டர், அதே மாதிரி இந்த இடத்துல கமா கொடுத்து 2 ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னது தான், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இது வந்து ஸ்ட்ரிங்குன்றதால கொடுத்துருக்காங்கப்பா. டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர்ஸ் எல்லாம் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேட்டா டைப்பே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்கு தான் மெயினாக நம்ம டீல் பண்ணுறது. அதில் நம்ம ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் வந்து டபுள் கோட்ஸ் கொடுப்போம், மற்றபடி நம்பர்ஸுக்கெல்லாம் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்க மாட்டோம், அப்படியே வந்து ஆப்ரேட் ஆகாது. எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டேஷன்ப்பா. ஃபங்க்ஷன் சம்முன்னு சொல்லிட்டு z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிட்டன் z. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சம்மு, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் நடக்குது. இந்த 2 ப்ரோக்ராம்லேயுமே டேரெக்டாக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் இப்படி இருந்தது. இங்கே பார்த்தோன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் கால் வைக்கிறாங்க, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் கால். அப்போ 5 + 10 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதும் டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாததும் என்ன சொன்னேன் நான், டாட் வச்சு கனெக்ட் பண்ண சொன்னால் இங்கே அந்த ஃபங்க்ஷனே வந்து உள்ளே கொண்டு வராங்க. சம் ஆஃப் 5, 10 அப்படின்னா டக்குன்னு ஃபங்க்ஷன் கால் அடிக்கும், எங்கே போவோம், இங்கே போவோம். ஓகே, எக்ஸுக்கு நான் 5 வச்சுக்கிறேன், ஒய்க்கு 10 வச்சுக்கிறேன்னு நினச்சிக்கிறோம். ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு உள்ளே ஆப்ரேட் ஆகும். 5 + 10 என்னது 15. சரி, போய் ஜெட்டில் ஸ்டோர் ஆகிடும். அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். அப்போ 5 + 10 ஈக்குவல் டு 15 இங்கே பிரிண்ட் ஆகும். 7 + 13 திருப்பி இந்த ஃபங்க்ஷன் கால் இங்கே போவோம், 20ன்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு வரி கீழே வந்துகிட்டே இருக்குப்பா, லைன் பிரேக்காக, இல்லைனா ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். எல்லாமே பிரேக் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லைனில் வரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், கான்செப்ட்ஸு. நெக்ஸ்ட்டு அரேப்பா. அரே இஸ் a concept that stores more than one value of same data type. சேம்னா ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹோமோனாலே சேம்ன்ற மாதிரி அர்த்தம் வரும், ஒரே டேட்டா டைப். சரிங்களா, டேட்டா டைப்பில் நம்ம என்ன 3 பார்த்தோம், ஒன்று இன்டிஜரு, ஃப்ளோட்டு, இல்லைனா ஸ்ட்ரிங். இந்த 3 மெயின் டேட்டா டைப்ஸ். பிஹெச்பி டேட்டா டைப்ஸ்னே நம்ம போன தடவை பார்த்தோம்ல, போன சாப்டரில் மொத்தம் 8 டேட்டா டைப்ஸ் இருந்தது. அதில் நான் மெயினாக எடுத்துக்கிறது இன்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கு, இன்ட்டு ஃப்ளோட்டுன்ற மாதிரி 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, அரேனா ஒரு வேல்யூக்கு மேலே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்படி வேல்யூஸ் எப்படி இருக்கணும்னா ஒரே டைப்பாக இருக்கணுன்ற மாதிரி. சரிங்களா, இன் சிங்கிள் அரே வேரியபிள். தேர் ஆர் 3 types ஆஃப் அரே கான்செப்ட்ஸ் இன் பிஹெச்பி. ஒன்று இண்டெக்ஸ்டு, ஒன்று அசோசியேட்டிவ் அரே, ஒன்று மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் indexed array. An array is defined using the keyword array. எப்படி ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்னு ஆரம்பிச்சது, அந்த மாதிரி அரே வந்து நம்ம கொண்டு வரோம்னா அந்த கான்செப்டை we have to mention the name array. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். Each element of line array is assigned on index values which commences from 0 and ends with n-1. சரிங்களா, அரேனாலே வெரி பேசிக் கான்செப்ட்டு, 0ல் ஆரம்பித்து n-1 வரைக்கும் முடியும். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக அரேனா என்ன சொன்னாங்க, ஒரே வேரியபிளில், நான் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இது லாஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தது. இதில் பார்த்தோன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரே ஒரு வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ. அதே மாதிரி ஒரு வேரியபிளுக்கு ஒரு இன்ட் வேல்யூ. ஃப்ளோட்னா என்னது, டாட் வச்சு வருது, இன்ட்டுனா ஃபுல் நம்பர், ஹோல் நம்பர். இப்போ இதே அரேனா நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம். அரே இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப், நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட சொன்னேன் உங்களை கூட. ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் போட சொன்னேன். அப்போ ஒரே வேரியபிள்குள்ளே நிறையா டேட்டாஸை நிறையா டேட்டாவை உள்ளே கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வர டேட்டாவோட டைப் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே ஸ்ட்ரிங்குன்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும். நீங்கள் இங்கே கம்ப்யூட்டர்னு போட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் இல்லாமல் ஒரு 45, இந்த இடத்துல 49.7 அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது அரேயில். சரிங்களா, ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும். திரும்ப பேக் டு அவர் சாப்டர். ஸோ இந்த மாதிரி ஒரே டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூஸை கொடுக்கும்போது அது ஸ்டோர் பண்ணிக்கிறது எப்படி பண்ணிக்கணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு பண்ணிக்கும். சரிங்களா, இப்போ அரே ஆஃப் ஃபஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் அங்கே போட்டிருந்தா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லலாம், இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரை போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0, நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2. இப்போ ஒரு 100 வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0னா 0லேருந்து
100 minus 1. n values என்னது மொத்தம் 100 values சொன்னா அப்போ 100 minus 1 99. இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து 99 வரைக்கும் இருக்கும், மொத்தம் 100 values. அப்போ 0லேருந்து 100னா அது 101 values போயிடும், 0வும் கணக்கில் சேர்த்துக்கிறதால. அதனால் என்ன பண்ணுறாங்க, n minus 1 போட்டுறாங்க. சிம்பிள் தான். The user can access the array element using the array name followed by index value. சரி, இது எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இதை நான் இப்போது ஆஸ் யூஷுவல் காப்பி பண்ணுறேன், நோட் பேடில் அப்படியே ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். வேணால் அந்த டபுள் கோட்ஸை இப்போ அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். ஒரு அரே நேம்ப்பா இது, சரிங்களா? ஒரு அரே நேம் ஈக்குவல் டு அரே ஆஃப் இனியன், கவின், நிலானி. ஸோ 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அரே கண்டைன்ஸ் 3 வேல்யூஸ். இது 0 1 2. 3னா n-1 வரைக்கும், அப்போ 2 0 1 2. நெக்ஸ்ட்டு எக்கோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் ஆர், இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, இங்கே டீச்சர் நேம் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட் நேம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம டீச்சர்ஸ் நேம்ஸ் ஆர் மாற்றிப்போம். டீச்சர்ஸ் நேம்ஸ் ஆர். ஒரே ஒரு டீச்சர் நேம் இருந்தால் அப்பாஸ்டஃபி முன்னாடி வரும், கலெக்டிவாக சொன்னால் அப்பாஸ்டஃபி இங்கே வரும்ப்பா. அது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாதர்ஸ் டே அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வராத நம்ம ஃபாதர்ஸ் டேவை இந்த மாதிரி கொடுக்கலாம், ஃபாதர்ஸ் அப்புறம் அப்பாஸ்டஃபி கொடுக்கலாம் கலெக்டிவாக சொல்லும்போது. தந்தையர்கள் தினம், சரிங்களா? தந்தையர் தினம்னா அப்படி வரும், தந்தையர்கள் தினம்னா இங்கே வரும் அப்பாஸ்டஃபி. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஃபைன், எக்கோ போட்டோம், இந்த டீச்சர்ஸ் நேம்ஸ் ஆர்னு போட்டோம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதையும் டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாதது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த டாட்னு சொன்னேன். இங்கே கம்மா மட்டும் போட்டிருக்காங்க டபுள் கோட்ஸ்குள்ளே, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு டாட், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இங்கே $2 கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு $2 தேவையில்லை. சில பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை இந்த இடத்துல மாற்றிக்கலாம். இது நம்மளுக்கு ஒரே லைனில் கூட இருக்கலாம், சரிங்களா? இங்கே லாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டாட் வச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி கரெக்டான பாத்தில் தான் இருக்கும். ஸோ அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எரர் காட்டுது லைன் 3ல். ஃபைன், நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா டபுள் கோட்ஸையும் வேணால் இப்போ மாற்றி பார்ப்போம். இங்கே அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்து விட்டுருவோம். சேவ் பண்ணுறேன். ஃபைன், திரும்பி எங்கேயும் காட்டுது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கோட்ஸை மாற்றிடுவோம். லாஸ்ட் இயர் இந்த பிரச்சனை வந்தது. முடிஞ்சு போச்சுப்பா, அவுட்புட் வந்துடுச்சு. டீச்சர்ஸ் நேம் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டீச்சர்ஸ் நேம் ஆருக்கு பக்கத்தில் என்ன பண்ணிருக்கணும், நம்ம ஸ்பேஸ் விட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபைன், வந்துடுச்சு. டீச்சர்ஸ் நேம்ஸ் ஆர் இனியன், கமா, கவின் அண்ட் நிலானி. இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், கமாக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டால் எங்கே ஸ்பேஸ் வரும்னு பார்த்துக்கோங்க. இப்போ மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு பை ஹார்ட் ஆகும் கான்செப்ட்ஸ் எல்லாம். இதுதான் அரேயோட பேசிக்ப்பா. அரே என்னது, ஒரு வேரியபிளில் மோர் தென் 1 எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னா நம்ம அரேயோட கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். அதை கால் பண்ணணுன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கால் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே வந்து நான் 2 கொடுக்குறேன், இங்கே 0 கொடுக்குறேன், இந்த இடத்துல 1 கொடுக்குறேன். இப்போ அப்படியே நான் மாற்றுறேன் எல்லாத்தையும். பார்த்தோன்னா இப்போ இங்கே நேமெல்லாம் மாறிடும், நிலானி, இனியன், கவின்னு சொல்லிட்டு. 2 என்னது லாஸ்ட்டில் இருக்கிறது, நிலானி முதல்ல வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 0 கொடுத்துருந்தேன், 0ல் என்ன இருக்குது, இனியன் இருக்குது, இனியன் வந்துடுச்சு, அப்புறம் கவின். ஸோ இந்த மாதிரி மாற்றி கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். The basic concept of array. Next, associative arrays. Associative arrays are a key value pair data structure. ஒன்றும் இல்லை, அரேயில் வந்து பார்த்தோன்னா கீ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற வேல்யூ ஒன்று கொடுத்துருவாங்கப்பா. நம்ம இந்த கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கான்செப்ட் அதை பொறுத்த வரைக்கும்.
instead of storing data in a linear array with associative arrays, you can store your data in a collection and assign it a unique key which you may use for referencing your data. ஒரு key ஒரு value, key என்ன சொல்லுது, specifies the key, numeric or string கூட இருக்கலாம்ன்றாங்க key value, value வந்து specifies the valueன்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, student 1 வந்து key, ஏற்கனவே இங்கே என்ன சொன்னாங்க, key must be numeric or stringன்னாங்க. இந்த இடத்துல நியூமரிக்காக இல்லை ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றுன்னு மட்டும் கொடுத்தா அது வந்து நியூமரிக்கு, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்காம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டாலே அந்த ஒன்றே என்ன ஆகும், ஸ்ட்ரிங் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க கீ வேல்யூவை, ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஸ்டூடெண்ட் 1 வந்து 35 மார்க்ஸ், இங்கேருந்து மார்க்ஸ்னு கொடுத்தாலே ஓகே, ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் 35, ஸ்டூடெண்ட் 2ஓட மார்க் 17, ஸ்டூடெண்ட் 3ஓட மார்க் 43. இப்போ ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டு மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணோம், அரே நேம் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோம். இந்த இடத்துல நம்ம வி ஆர் யூஸிங் த கீ வேல்யூ டு ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்போ இங்கே 0ன்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஜென்ரலாக இண்டெக்ஸ் அரேயில் 35 வந்திருக்கும். ஆனால் இங்கே கீ வேல்யூ யூஸ் பண்ணதால் வி ஹாவ் டு மென்ஷன் த கீ வேல்யூ ஒன்லி. ஸ்டூடெண்ட் 1னா 35 டாட், எதுக்கு டாட் யூஸ் பண்ணுறாங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே இது இல்லைல்ல, இது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குல்ல, ஸோ இது ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு டாட். சிம்பிள். ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூக்கு பதிலாக இங்கே கீ வேல்யூ யூஸ் பண்ணுறாங்க. அந்த கீ வேல்யூவை அரேயை வந்து ஃப்ரேம் பண்ணும்போதே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இவ்வளோ தான் விஷயம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் அரேஸ்ப்பா. இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரிப்பா, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க மேட்ரிக்ஸஸ்லாம். 0 0 0 1 0 2. நெக்ஸ்ட்டு 0, இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்ற மாதிரி. இங்கே பாருங்கள், a multidimensional array is an array containing one or more arrays. PHP understands multidimensional array that are 2 3 4 5 or more levels deep. சரிங்களா? இது வந்து வெறும் 2 லெவல் தான் கொடுத்துருக்காங்க, பட் இதை விட ஜாஸ்தியாக கூட அதை எடுத்துக்கொண்டாங்க. however arrays more than 3 levels deep are hard to manage for most people. 3 லெவலுக்கு மேலே இருந்தால் அது வந்து கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. மக்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க. இப்போ நான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுறேன். காப்பி அண்ட் ஐ எம் ரீப்ளேசிங் த ஓல்ட் வித் நியூ. ஆப்வியஸ்லி we can take out all these comment lines. ஸோ அரே ஆரம்பிக்குது. இது மல்டி டைமென்ஷனல்ன்றதால அரே இன்சைட் அரேப்பா. சரிங்க? அரேக்குள்ளேயே 3 அரே இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இப்போ நான் டபுள் கோட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாதது இது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டாட் வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ இது தேவையில்லை, இந்த பக்கம் இருக்கிற செமிகாலன் தேவையில்லை. நீங்கள் கண்ட்லேயே அவுட்புட் எப்படி வரும்ன்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது, இது இல்லாதது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாட்டு. நெக்ஸ்ட்டு இது இதோட முடியுது. தமிழ் மார்க்கு காலன் வச்சுட்டோம், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் ஃபார்மேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இது டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாதது, இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே அப்போ நம்மளுக்கு என்ன தேவையில்லை, இந்த இடத்துல டாட் தேவையில்லை, ஏன்னா இது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது வருது. இங்கிலீஷ் மார்க்கு இது எல்லாமே பிரிண்டிங் மிஸ்டேக்கில் ஆகிடுச்சுப்பா, நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இந்த இங்கிலீஷ் மார்க்குன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டபுள் கோட்ஸ்குள்ளே, இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். இது நம்ம கூட ஒரே லைனில் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா. இல்லை புரிகிற மாதிரி இருக்குது அப்படி இருந்தாலே ஓகேனா ஓகே, நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்தான். ஸோ ஒரே லைனில் நான் வச்சிட்டேன். சேவ் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆன்சர் வந்துடுச்சுப்பா. இனியன் கவின் நிலானியோட தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க்கு, தமிழ் மார்க்கு, இவனோட இங்கிலீஷ் மார்க்கு. இங்கே மார்க் வந்து நிறையா கொடுத்துட்டாங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கு 13 கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலலாம் மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
பாஸ் பண்ணிட்டு போட்டோம். ஸோ இதுதான்ப்பா மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ இங்கே எங்கெங்கே பக்காவாக வந்து உங்களுக்கு கேப் வரணுமோ நீங்கள் யோசித்து இதையே ஒரு ஹோம்ஒர்க்காக எனக்கு கரெக்டாக இனியன்னா தமிழ் மார்க்கு இங்கிலீஷ் மார்க்கு, கவின்னா தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க்கு அழகாக ஃபார்மேட் பண்ணி எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அனுப்புங்க. மேட்ரிசஸ் படி இது 0,0 0,1 0,2, இது 1,0 1,1 1,2 2,0 2,1 2,2. ஸோ இந்த பேசிஸ் தான் என்ன இருக்குது, இங்கே வேல்யூஸ் பிரிண்ட் இருக்குப்பா. ஸோ இதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 சாப்டர் கிட்ட சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான்ப்பா, சீக்கிரம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த சாப்டரோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக படிக்க வேண்டியது தான். கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக தொலை பண்ண வேண்டியதான். ஏன்னா இதில் இருக்கிறதே உங்களுக்கு பாதி வந்து ப்ரோக்ராம்ஸே அடைச்சிக்குது பேஜஸை. ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர் இது. அதனால் இருக்கிற கொஞ்சம் தியரி பார்ட்டை படிச்சிட்டிங்கன்னா மற்ற ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.